வெறும் 2 கைப்பிடி சாதம் மட்டும் இருந்தா போதுங்க. ரொம்ப டேஸ்ட்டா நாம இத செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு உருளைக்கிழங்க கழுவிட்டு இதே போல நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2த்தையும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதே போல நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமா இருக்க வேண்டாம். அரைக்கும்போது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க சின்னதா கட் பண்ணி அரைச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நல்ல பேஸ்ட்டா அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டிக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். வெங்காயத்தை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம கூடவே மாவு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு தேவையான அளவு காரம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை குட்டி குட்டி பால்களாக போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறான ஸ்நாக்ஸ் வெறும் 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.